கனமழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 40,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டனர். அதேபோன்று எள், உளுந்து, பயிறு உள்ளிட்ட கோடை சாகுபடி பணியிலும் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பருத்தி பயிர்கள் நன்றாக காய வைத்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பருத்தி சாகுபடி முழுவதுமாக பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பருத்தி பயிருக்கு ஏக்கரு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது விவசாயங்கிறது ஒன்று நடக்குதாங்கிறது தமிழக அரசோட இது செவிக்கு எட்டிருக்கான்னு தெரியல. விவசாயம் இது விவசாய பூமி, விவசாயம் நிறந்த பூமி டெல்டா அப்படிங்கிறத தமிழக அரசு எதிர்கொள்ளவே இல்லை, அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அதனால் இந்த தொடர்ந்து இந்த ஆண்டு போடுறோம்னா இந்த ஆண்டு ஆரம்பித்ததுலேருந்து வெயில் 110 டிகிரி வெயில், திரும்ப பார்த்திங்கன்னா மழை, அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் மழை ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து இப்போ வைக்கப்பட்ட பூக்கள், மொட்டுக்கள், மோசு எல்லாம் திரும்பி விழுந்து போச்சு. இதை கண்டுக்கலைன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டம் 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்களுடைய தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக அனைத்து விவசாயிகளையும் திரட்டி அந்தந்த தாலுக்கா ரீதியில் நாங்கள் இது மாவட்ட ரீதியில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த தாலுக்கா ரீதியில் அந்தந்த இடத்துல கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியலுங்கிறப்ப பல கட்ட போராட்டத்தில் அறிவிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.